உங்களுக்கு தான் பக்கத்தில் ஏர்போர்ட் ஒட்டி தான் இருக்கு, எங்க தொகுதியை ஒட்டி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் 1977ஆம் ஆண்டு ஓசூரில் முதல் சிப்காட்டையும் இரண்டாம் சிப்காட்டையும் கொண்டு வந்தார். அதே போல 2006, 2011ஆம் ஆண்டு காலத்தில் முத்தமிழர் ஆட்சி காலத்தில் தான் ஓசூரில் விஸ்வநாதபுரத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு தெற்காசியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த நகரங்களில் 13வது இடத்தில் ஓசூர் இருக்கிறது. இன்றைக்கு ஓசூரில் குண்டூசி தயாரிக்கும் தொழிற்சாலை முதற்கொண்டு ஆகாயமான உதரிபாகங்கள் தயாரிக்கின்ற எண்ணற்ற ஆட்டோமொபைல் உதரிபாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலையும் கனரக வாகன சாலைகளும், அதே போல இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு கிரானைட் மெருகேற்றக்கூடிய தொழிற்சாலைகளும், அந்த பகுதியில் விவசாயிகள் ஆண்டொன்றுக்கு வளைகுடா நாடுகளுக்கு 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்றைக்கு மலர்களை, கொய் மலர்களை, ரோஜாக்களை ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். ஆகவே ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது ஓசூர் தொழில் முதலீட்டாளருடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஒன்றிய அரசு பாரத பிரதமருடைய உடான் திட்டத்திலே விமான நிலையம் ஓசூர் அமைக்கப்படும் என்று அறிவித்து கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒன்றிய விமான போக்குவரத்துறை அமைச்சர் அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மனமில்லாமல் அறிவித்ததை வழங்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஓசூரிலே 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு நிச்சயமாக ஓசூர் தொழில் முனைவோருக்கு நிச்சயமாக பல கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நிச்சயமாக அது நிறைவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் திருச்சியில் மையப்பகுதியான, தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியில் கலைஞர் பெயரால் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகைமாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது ஆட்சி பதவியேற்ற இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியிலும் தமிழகத்தில் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்ப்பதிலும் நம்முடைய முதல்வர் காட்டி வருகிற அக்கறையை, முயற்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகமும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு போக்குவரத்து இன்றியமையாதது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் நம்மை அடிமைப்படுத்தி இருந்தாலும் கூட வெள்ளைக்காரன் கட்டமைத்த அந்த ரயில்வே தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்கு அது மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் இணைத்தே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சிக்கு போக்குவரத்து என்பது மிகவும் இன்றியமையாதது. அந்த வகையில்தான் தொழில் நகரமாகிய ஓசூரிலே ஒரு மிகப்பெரிய விமான நிலையத்தை அமைப்பதற்கு 110 விதியின் கீழ் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். அதேபோல அறிவு புரட்சிக்கு வித்திடுகிற நூல் நிலையங்கள் சென்னை, மதுரை, கோவை இவைகளை அடுத்து திருச்சியில் தமிழகத்தினுடைய மையப்பகுதி நம்முடைய மாண்புமிகு திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் இருந்து, அதே மாதிரி நம்முடைய இளைய தலைவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவர்களெல்லாம் இந்த நூல் நிலையத்தை கட்டுவதற்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த சென்னை, மதுரை, கோவையை போல இன்னும் அதைவிட சிறப்பாக அந்த நூல் நிலையத்தை அமைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய முதல்வர் சொன்னது போல தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியத்தில் ஒரு அறிவு களஞ்சியம் என்று சரியாகவே குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் நானும் டெல்டாக்காரன் என்கிற முறையில் அந்த நூல் நிலையம் அமைவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஆதரித்து முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு எஸ்.எஸ். பாலாஜி.